அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தலைப்பு நட்பண்புகள். மனிதன் தன் வாழ்க்கையை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் அவனுக்கு அனைத்து போதனைகளும் சொல்லிக் கொடுக்கிறது. சொல்லிக் கொடுப்பதை கடந்து அவை அனைத்தும் தன் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்றும் கட்டளையிடுகிறது. யதார்த்த வாழ்க்கையில் மனிதன் இஸ்லாத்தினுடைய நட்போதனைகளை கடைபிடிக்காதவனாக இருப்பதை பார்க்க முடிகின்றது. இணக்கம் ஏற்படுத்துதல். நம்பிக்கை கொண்டோரில் இரண்டு கூட்டத்தினர் சண்டையிட்டுக் கொண்டால் அவற்றுக்கிடையே இணக்கத்தை ஏற்படுத்துங்கள். அவற்றுள் ஒன்று மற்றொன்றின் மீது வரம்பு மீறினால் வரம்பு மீறிய கூட்டம் அல்லாஹுவின் கட்டளையை நோக்கி திரும்பும் வரை அதை எதிர்த்து சண்டையிடுங்கள். அக்கூட்டம் திருந்தினால் நீதியான முறையில் இருவருக்கிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துங்கள். நீதி செலுத்துங்கள். நீதி செலுத்துவோரை அல்லாஹ் விரும்புகிறான். திருக்குர்ஆன் அத்தியாயம் 49 வசனங்கள் 9. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தாங்கள் அப்துல்லா இப்னு உபையிடம் வந்தால் நன்றாயிருக்கும் என்று கூறப்பட்டது. நபி அவர்கள் அவனிடம் செல்ல ஒரு கழுதையில் ஏறினார்கள். முஸ்லிம்களும் நபி அவர்களுடன் நடந்து சென்றார்கள். அவர்கள் சென்ற பாதை உவர் நிலமாக இருந்தது. அவனை நபி அவர்கள் சென்றடைந்த போது அவன் தூர விலகிப்போ, அல்லாஹுவின் மீதானையாக உன் கழுதையின் துர்நாற்றம் என்னை துன்புறுத்தி விட்டது என்று கூறினான். அப்போது அவர்களிடையே இருந்த அன்சாரி தோழர் ஒருவர், அல்லாஹுவின் மீதானையாக அல்லாஹுவின் தூதருடைய கழுதை உன்னை விட நல்ல வாசனை உடையதாகும் என்று கூறினார். அப்துல்லாவுக்காக அவனுடைய சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவர் ஆத்திரமடைந்து அந்த அன்சாரியை ஏசினார். அந்த இருவருக்காகவும் அவரவருடைய நண்பர்கள் கோபமடைந்தார்கள். தங்களுக்கிடையே ஈச்சங்கிளையின் குச்சியாலும் கைகளாலும் செருப்புகளாலும் அடித்துக் கொண்டார்கள். அப்போது நம்பிக்கை கொண்டோரில் இரண்டு கூட்டத்தினர் சண்டையிட்டுக் கொண்டால் அவற்றுக்கிடையே இணக்கத்தை ஏற்படுத்துங்கள். 49வது அத்தியாயத்தின் 9வது வசனம் அருளப்பட்டிருக்கிறது என்னும் செய்தி எங்களுக்கு எட்டியது. நூல் புகாரி இலக்கம் 2691. பட்டப்பெயர் சூட்டாதீர். நம்பிக்கை கொண்டோரே, ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயத்தை கேலி செய்ய வேண்டாம். இவர்களை விட அவர்கள் சிறந்தோராக இருக்கக்கூடும். எந்த பெண்களும் வேறு பெண்களை கேலி செய்ய வேண்டாம். இவர்களை விட அவர்கள் சிறந்தோராக இருக்கக்கூடும். உங்களுக்குள் நீங்கள் குறை கூற வேண்டாம். பட்ட பெயர்களால் குத்தி காட்ட வேண்டாம். நம்பிக்கை கொண்ட பின் பாவமான பெயர் சூட்டுவது கெட்டது. தெரிந்து கொள்ளாதவர்கள் அநீதி இழைத்தவர்கள். திருக்குர்ஆன் அத்தியாயம் 49 வசனங்கள் 11. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்த நேரத்தில் எங்களில் ஒவ்வொருவருக்கும் ஒன்று அல்லது இரண்டு பட்டப்பெயர்கள் இருந்தது. நபி அவர்கள் ஒரு மனிதரை அவரது பட்டப்பெயர் கூறி அழைத்த போது, அல்லாஹுவின் தூதரே, அவர் இதனை வெறுக்கிறார் என்று கூறினோம். அப்போது பட்ட பெயர்களால் குத்தி காட்ட வேண்டாம் 49வது அத்தியாயத்தின் 11வது வசனம் இறங்கியது. இதை அபு ஜஃபீரா என்பார் தனது சிறிய தந்தையான அன்சாரி நபி தோழரிடமிருந்து அறிவிக்கின்றார். நூல் அஹ்மத் இலக்கம் 16045. தம்மை விட பிறருக்கு முன்னுரிமை. அவர்களுக்கு முன்பே நம்பிக்கையையும் இவ்வூரையும் தமதாக்கி கொண்டோருக்கும் உரியது. ஹிஜ்ரத் செய்து தம்மிடம் வருவோரை அவர்கள் நேசிக்கின்றனர். அவர்களுக்கு கொடுக்கப்படுவது குறித்து தமது உள்ளங்களில் காழ்ப்புணர்வு கொள்ள மாட்டார்கள். தமக்கு வறுமை இருந்த போதும் தம்மை விட அவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கின்றனர். தன்னிடமுள்ள கஞ்சத்தனத்திலிருந்து காக்கப்படுவோரே வெற்றி பெற்றோர். திருக்குர்ஆன் அத்தியாயம் 59 வசனங்கள் 9. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஒருவர் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, எனக்கு தாங்க முடியாத பசி துன்பம் ஏற்பட்டுள்ளது இறை தூதர் அவர்களே என்று கூறினார். நபி அவர்கள் தம் துணைவியரிடம் ஆள் அனுப்பி அவர்களிடம் உணவு ஏதேனும் இருக்கிறதா என்று கேட்டு வர சொன்னார்கள். அவர்களிடம் ஏதும் இருக்கவில்லை. அப்போது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களை நோக்கி, இன்றிரவு இவருக்கு விருந்தளிக்கும் ஆள் உண்டா? அவருக்கு அல்லாஹ் அருள் புரிவான் என்று கேட்டார்கள். அப்போது அன்சாரிகளில் ஒருவர்,
நான் இவருக்கு விருந்தளிக்கிறேன் இறை தூதர் அவர்களே என்று சொல்லி அவரை அழைத்து கொண்டு தம் வீட்டாரிடம் சென்று தம் துணைவியரை நோக்கி, இவர் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விருந்தாளி, இவருக்கு தராமல் எதனையும் நீ உன்னிடமே சேமித்து வைத்துக் கொள்ளாதே என்று கூறினார். அதற்கு அவருடைய மனைவி, அல்லாஹுவின் மீதானையாக நம் குழந்தைகளின் உணவை தவிர என்னிடம் வேறெதுவும் இல்லை என்று பதிலளித்தார். அவர், நம் குழந்தைகள் உணவு உண்ண விரும்பினால் அவர்களை எப்படியாவது சமாதானப்படுத்தி தூங்கச் செய்துவிடு. பிறகு நீ வந்து வீட்டில் இருக்கும் உணவை தயாராக எடுத்து வைத்துவிட்டு விளக்கை ஏற்றி விடுவது போல் பாவனை செய்து விளக்கை அணைத்துவிடு. இருப்பதை விருந்தாளிக்கு கொடுத்துவிடு. இன்றிரவு நாம் வயிற்றை சுருக்கிக் கொள்வோம் என்று கூறினார். அவ்வாறே அவருடைய மனைவி செய்தார். பிறகு விருந்தளித்த அம்மனிதர் காலையில் இறை தூதர் அவர்கள், இன்னார் இன்னாரை உங்கள் இருவரை கண்டு மாண்பும் மகத்துவமும் வாய்ந்த அல்லாஹ் வியப்படைந்தான் அல்லது மகிழ்ச்சியால் சிரித்துக் கொண்டான் என்று கூறினார்கள். அப்போது மாண்பும் மகத்துவமும் வாய்ந்த அல்லாஹ் தமக்கு வறுமை இருந்த போதும் தம்மை விட அவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கின்றனர் எனும் 59வது அத்தியாயத்தின் 9வது வசனத்தை அருளினான். நூல் புகாரி, இலக்கம் 4889. சக்திக்கு உட்பட்டு நல்லறங்கள் செய்தல். எவரையும் அவரது சக்திக்குட்பட்டே தவிர அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான். அவர் செய்த நன்மை அவருக்குரியது, அவர் செய்த தீமையும் அவருக்குரியதே. எங்கள் இறைவா, நாங்கள் மறந்து விட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே. எங்கள் இறைவா, எங்களுக்கு முன் சென்றோர் மீது சிரமத்தை சுமத்தியது போல் எங்கள் மீது சுமத்தி விடாதே. எங்கள் இறைவா, எங்களுக்கு வலிமை இல்லாததை எங்கள் மீது சுமத்தி விடாதே. எங்கள் பிழைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக, அருள் புரிவாயாக. நீயே எங்கள் அதிபதி. உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவுவாயாக எனவும் கூறுகின்றனர். திருக்குர்ஆன் அத்தியாயம் 2 வசனங்கள் 286. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹுவுக்கே உரியன. உங்களுக்குள் இருப்பதை நீங்கள் வெளிப்படுத்தினாலோ மறைத்து கொண்டாலோ அல்லாஹ் அது பற்றி உங்களை விசாரிப்பான். தான் நாடியோரை மன்னிப்பான், தான் நாடியோரை தண்டிப்பான். அனைத்து பொருட்களின் மீதும் அல்லாஹ் ஆற்றலுடையவன் எனும் 2வது அத்தியாயத்தின் 284வது வசனம் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருள பெற்ற போது அல்லாஹுவின் தூதர் அவர்களின் தோழர்களுக்கு அது கடினமாக தெரிந்தது. ஆகவே அவர்கள் அல்லாஹுவின் தூதர் அவர்களிடம் வந்து மண்டியிட்டு அமர்ந்து, அல்லாஹுவின் தூதரே, எங்கள் சக்திக்குட்பட்ட தொழுகை, நோன்பு, அறப்போர், தர்மம், ஜகாத் ஆகியவற்றை செய்யுமாறு நாங்கள் உத்தரவிடப்பட்டோம். ஆனால் இப்போது தங்களுக்கு மேற்கண்ட இந்த வசனம் அருள பெற்றுள்ளது. இது எங்கள் சக்திக்கு மீறியதாயிற்றே என்று கேட்டார்கள். அதற்கு அல்லாஹுவின் தூதர் அவர்கள், உங்களுக்கு முந்தைய 2 வேதக்காரர்களான யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கூறியதை போன்று செவியுற்றோம், மாறு செய்தோம் என்று நீங்களும் கூற விரும்புகின்றீர்களா? வேண்டாம். எங்கள் அதிபதியே, உன் கட்டளைகளை நாங்கள் செவியுற்றோம், கீழ்ப்படிந்தோம். உன்னிடம் மன்னிப்பு கோருகின்றோம். இன்னும் உன்னிடமே எங்களின் மீட்சியும் உள்ளது என்றே கூறுங்கள் என்றார்கள். அவ்வாறே மக்கள், எங்கள் அதிபதியே, உன் கட்டளைகளை நாங்கள் செவியுற்றோம், கீழ்ப்படிந்தோம். உன்னிடம் மன்னிப்பு கோருகின்றோம். எங்களின் மீட்சியும் உன்னிடமே உள்ளது என்று கூறினர். மக்கள் இவ்வாறு சொல்ல சொல்ல அவர்களின் நாவு பணிந்தது. அதைத் தொடர்ந்து அல்லாஹ் இத்தூதர் முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பட்டதை நம்பினார். நம்பிக்கை கொண்டோரும் இதை நம்பினார்கள். அல்லாஹுவையும் அவனது வானவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள். அவனது தூதர்களில் எவருக்கிடையேயும் வேற்றுமை காட்ட மாட்டோம். செவியுற்றோம், கட்டுப்பட்டோம். எங்கள் இறைவா, உனது மன்னிப்பை வேண்டுகிறோம். உன்னிடமே எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எனும் 2வது அத்தியாயத்தின் 285வது வசனத்தை அருளினான். ஆக
மக்கள் இவ்வாறு செயல்பட்டதை அடுத்து அல்லாஹ் உங்கள் மனதிலுள்ளவற்றை நீங்கள் வெளியிட்டாலும் மறைத்தாலும் உங்களிடம் அல்லாஹ் விசாரணை செய்வான் எனும் முந்தைய வசனத்தின் சட்டத்தை மாற்றி அதற்கு பதிலாக பின்வரும் வசனத்தை அருளினான். எவரையும் அவரது சக்திக்குட்பட்டே தவிர அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான். அவர் செய்த நன்மை அவருக்குரியது, அவர் செய்த தீமையும் அவருக்குரியதே. நம்பிக்கையாளர்களே, பிரார்த்தனை செய்யுங்கள். எங்கள் இறைவா, நாங்கள் மறந்து விட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே. ஆகட்டும், அவ்வாறே செய்கிறேன் என்றான் அல்லாஹ். எங்கள் இறைவா, எங்களுக்கு முன் சென்றோர் மீது சிரமத்தை சுமத்தியது போல் எங்கள் மீது சுமத்தி விடாதே. அப்போதும் ஆகட்டும் என்றான் அல்லாஹ். எங்கள் இறைவா, எங்களுக்கு வலிமை இல்லாததை எங்கள் மீது சுமத்தி விடாதே. அதற்கும் ஆகட்டும் என்றான் அல்லாஹ். எங்கள் பிழைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக, அருள் புரிவாயாக. நீயே எங்கள் அதிபதி. உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவுவாயாக. அதற்கும் சரி ஆகட்டும் என்றான் அல்லாஹ். நூல் முஸ்லிம், இலக்கம் 199. நன்மைகள் தீமையை அழித்துவிடும். பகலின் இரு ஓரங்களிலும் இரவின் பகுதிகளிலும் தொழுகையை நிலைநாட்டுவீராக. நன்மைகள் தீமைகளை அழித்துவிடும். படிப்பினை பெறுவோருக்கு இது அறிவுரை. திருக்குர்ஆன் அத்தியாயம் 11 வசனங்கள் 114. இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஒருவர் அந்நிய பெண் ஒருத்தியை முத்தமிட்டு விட்டார். இறை தூதர் அவர்களிடம் அந்த மனிதர் வந்து பரிகாரம் கேட்டு இந்த விவரத்தை கூறினார். அப்போது பகலின் இரு ஓரங்களிலும் இரவின் பகுதிகளிலும் தொழுகையை நிலைநாட்டுவீராக. நிச்சயமாக நன்மைகள் தீமைகளை அழித்துவிடும். படிப்பினை பெறுவோருக்கு இது அறிவுரை எனும் 11வது அத்தியாயத்தின் 114வது இறைவசனம் அருளப்பட்டது. அந்த மனிதர், இது எனக்கு மட்டுமா அல்லது அனைவருக்குமா என்று கேட்டதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என் சமுதாயத்தினரில் இதன்படி செயல்படும் அனைவருக்கும் தான் என்று பதிலளித்தார்கள். நூல் புகாரி, இலக்கம் 4687. எனவே நாம் அதிகமான நன்மைகளை செய்வோம். நம்மை நற்காரியங்களாலும் நட்பண்புகளாலும் அலங்கரிப்போம். மறுமையில் வெற்றி பெறுவோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர்.